இல்லாமல் போகலாம். நாம் இந்த பிறவியில் கவனம் செய்யும்போது அதில் தாக்கம் குறையலாம். அதே நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் பெற வேண்டியது நாம் செய்த இந்த பிறவியில் செய்கிற பாவத்தால் அது கிடைக்காமல் போகலாம். ஆனால் பொதுவாக சொல்லப்படுவது கருவியை இறைவனாலையும் மாற்ற முடியாது. என்கிற பிராரத்தத்தை முழுமையாக நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்த பிறவியில் செய்யும் புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்குரிய ஆகியத்தில் போகுமே தவிர இந்த பிறவியில் பிராரத்தத்தில் இருக்கிற அனுபவிக்க வேண்டியது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்லப்படுது. அப்போ அந்த வகையில் ஒரு சின்ன விளக்கம் வேணும். இப்போ நாம் இந்த பிறவிலே செய்கிறதுகளை இந்த பிறவிலேயே அனுபவிக்கிறோம்னா ஆகாயம்ன்றது ஒன்று இல்லாமல் போகும். ரெண்டு பாடல்கள் அது வைக்க ஒரு சில விளக்கம் ஆகாமையா இல்லாமல் போட்டாங்க. ஆகாமையா இருக்கும். ஆகாமியத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரார்த்தனைலாம் வந்துடலாம். நீங்கள் நல்லது பண்ணுறது மூலமா உங்களுக்கு வரக்கூடிய தீவினைகளெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் நல்ல செயல்களே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கலாம். மோசமான செயல்கள்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் நல்ல காரியங்களே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்டது கூட இல்லாமல் கல்லாமல் போயிடும். இப்போ ஒருத்தருக்கு 25 வயசுல பல கோடி ரூபாய் சொத்து வரணும்னு வராமல் போயிட்டு. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ செய்கிற ஆகாமி ரொம்ப நல்லா இல்லாததுனால அவருக்கு வரக்கூடிய நல்லது கூட நடக்காமல் போச்சு. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஆகாமி கர்மம் நல்லதா இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய மோசமானது கூட நடக்காமல் போயிடும். பிராரம்பத்துல மாற்றம். அது நம்ம ஆகாமி கர்மாவுக்கு பிராரம்பத்தை உருவாக்க பண்ணக்கூடிய ஆற்றல் ஆகாமி கர்மாவுக்கு அதிகமாக இருக்கு. நம்ம உங்க கையில தான் அதிகமான சக்தி இருக்கு. பிராரம்பத்தை விட பூர்ண சக்தி ஆகாமி கர்மாவுக்கு இருக்கு. நமக்குள்ள செய்கிற நல்ல கர்மத்தால சஞ்சீதத்தை இல்லாமல் ஆக்கலாம். பிராரம்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியலாம்னு சொல்றாரு. சஞ்சீதம் எந்த இடத்துலயும் நமக்கு தெரியாது. அது ஒரு ஹிஜாப்